عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. அளவற்ற அருளாளனும் நிகரில் அன்புடையோன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேரைக்கும் எங்களோட வளமையான இந்த மார்க்க விளக்க வகுப்பை நாங்கள் ஆரம்பிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மையுரிதில்லாஹு பி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹு தாலா இவருக்கு மார்க்கத்தில் தெளிவை விளக்கத்தை நலவ நாடு அல்லாஹு தாலா அவங்களுக்கு இந்த மார்க்கத்தில் தெளிவை கொடுப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நோக்கில் அல்லாஹுடைய மஸ்ஜிதை நாங்கள் நாடி சில விஷயங்களை நாங்கள் புரியணும், அதை விளங்கணும், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நடைமுறைப்படுத்தி மறுமையில் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அல்லாஹு தாலா அப்படியான எண்ணத்தையும் அதற்கான கூலியை வழங்கணும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைக்கு தலைப்புக்கு வரோம். இன்றைக்கு நாங்கள் எங்களோட தலைப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் சென்ன ஒரு முன்னறிவிப்பு தான் அன்தும் ஷுஹதா உல்லாஹி ஃபில் அர்த். இந்த பூமியில் நாங்கள் எந்த அடிப்படையில் வாழ்ந்தாலும் இந்த பூமியில் சாட்சியாளர்கள் எங்களை சூழலுள்ளவர்கள் தான். நாங்கள் நல்லாக்களாக வாழ்ந்தால் நல்லதென்று சாட்சி பாரும் எங்களை சூழலுள்ளவர்கள் தான். கெட்டாக்களாக நாங்கள் வாழ்ந்தால் எங்களை பற்றி எங்களோட மௌத்துக்கு பிறகும் மரணத்துக்கு பிறகு சாட்சி சொல்லக்கூடியவர்கள் எங்களோட குடும்பம், எங்களோட பக்கத்து வீடு, எங்களோட ஊர், இப்படி தான் இருக்கும். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தி நல்ல கெட்ட மனிதர்கள் சம்பந்தமாக பேசிய நானும் நீங்களும் சில மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி சில செய்திகளை இன்றைய வகுப்பில் உங்களோட சிந்தனைக்கு முன்வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். உண்மையிலே இன்றைக்கு எங்களுக்கு பார்க்கணும், பொதுவாக மனிதர்களை பொறுத்தவரையில் பெரும்பாலானாக்கள் நாங்கள் நல்லவர் என்று பேசியது எங்களுக்கு பார்க்கணும். நாங்கள் தான் நல்லாக்கள், நான் தான் சரி என்று, நான் சரி இல்லாவிட்டாலும் நல்லவனாக இல்லாட்டி நடித்ததை எங்களுக்கு பார்க்கலாம். மற்றவர்கள் எதிர்மறைய அவசியத்தை எங்களுக்கு பார்க்கணும். மற்றாக்களை அவங்க கெட்டாக்கள், அவங்க மோசம் என்று அவங்கள எதிர்மறையாக சிந்திக்க ஒரு பலகீனத்தை எங்களுக்கு எங்கள் நடைமுறை எங்களுக்கு பார்க்கலாம். அப்போ இது எங்களோட பலகீனம், எங்களோட குறை, அப்படித்தானே எங்களோட குறைபாடு. அப்போ எங்களுக்கு தாரையும் இவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்று சிலத்துக்கு அந்த முடிவு செய்யக்கூடிய அந்த இது எங்களுக்கு இல்லை. அதனால் இந்த பலகீனங்கள் நாங்கள் களைஞ்சி உண்மையிலே இந்த உலகத்தில் இன்னும் சிலாக்களை பார்த்தா குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழணும், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ்ந்து சரியான அக்கீதாலேருந்து மரணிக்கணுமென்று இன்னொரு சிலர் விரும்புவாங்க. இவங்களைத்தான் அல்லாஹு தாலா நேசிக்கிறது, இவங்கள் அல்லாஹு தாலா விரும்புவதாக குர்ஆனில் அல்லாஹு தாலா நிறைய இடங்களில் சொல்வதை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே தான் பொதுவாக குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்கள் சிறந்தாக்கள் என்று குர்ஆனும் செல்லுது, ஹதீஸும் சொல்வதை எங்களுக்கு பார்க்கலாம். குர்ஆன் செல்லுகின்ற பொழுதும் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளை நீங்கள் என்ன செய்யணும்? முஸ்லீம்களாக அன்றி மரணிக்கக்கூடாது. அல்லாஹ் அஞ்சி கொள்ளுங்க, நீங்கள் முஸ்லீம்களாக மரணிக்கணும் என்று தான் குர்ஆன் செல்லுது. அப்போ ரெண்டு விஷயத்தை இந்த வசனம் எங்களுக்கு எடுத்துக்காட்டு. சூரா ஆல இம்ரான்ட 200 நினைக்கிறேன். இதில் நாங்கள் தாரா
முஸ்லீம்களாக வாழ்ந்து சரியான அக்கீதாலேருந்து நாங்கள் இறையச்சமுடையவர்களாக வாழ்ந்து முஸ்லீம்களாக மரணிக்கோம்ன 2 விஷயத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு செல்லத்தை எங்களுக்கு பார்க்கலாம். ஒன்று இறையச்சமுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழணும், அடுத்த முஸ்லீம்களாக மரணிக்கணும் என்ற செய்தி அல்லாஹு தஆலா குர்ஆனில் செல்கிறேன். எனவே தான் நாங்கள் அப்படி எங்களோட நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழக்குள்ள தான் எங்களோட நல்ல முடிவு அமையும். இந்த உலகத்தில் நல்லதை செய்ய, நல்லதை நினைக்க, நல்லதை செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா எங்கள் இறுதி முடிவை நல்லதாக அமைக்கும். எனவே தான் ரசூல்லா அடையாளப்படுத்திய நல்ல கெட்ட மனிதர்கள் சம்பந்தமாக இப்போ சில செய்திகள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துரு. பொதுவான ஒரு விஷயந்தான் குர்ஆன் சொல்லுது, ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை நீங்கள் பொதுவாக புகழ்ந்து கொள்ள வேணும். நான் தான் பெரிய இபாதத்தாளி, என்னை விட்டா ஆள் இல்லை என்ற லெவலுக்கு நாங்கள் மத்தாக்களை கணிப்பீடு செய்ய இயலாது. ஹுவ அலமு லிமனி தகா, உங்களில் இறையச்சம் உள்ளவர் தாரு, அல்லாஹ் பயந்தவர் யார் என்பதை ரப்புக்கும் மட்டும் தான் தெரியும். இன்றைக்கு தோட்டத்தில் தாடி வச்சுக்கலாம், ஜுப்பா போட்டிக்கலாம், அபாய போட்டிக்கலாம், ஒவ்வொரு மாதம் ஈக்கலாம். எங்களுக்கு அந்த வெளித்தோட்டத்தை வைத்து தாரம் எங்களுக்கு என்ன செய்யலாது, எங்களுக்கு மதிப்பீடு செய்யலா. அல்லாஹ் குர்ஆன் இதை பொதுவாக சொல்கிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்கள் ஏதோ ஒருத்தரை பார்த்து உங்களோட பார்வையில் கெட்டவமாக இருந்தாலும் நான் தான் நல்லவர், நான் தான் சமூக பணி செய்யக்கூடியவர், நான் தான் ஈமான்தார், நீங்கள் உங்களை புகழ வேண்டாமன்னு அல்லாஹு தஆலா சொல்கிறேன். அப்படி அல்லாஹ் சொன்னான். அது இறையச்சம் உள்ளவர் தார்ன்றதை ரப்புக்கு மட்டும்தான் தெரியும் என்றது அல்லாஹு தஆலா பொதுவான ஒரு செய்தியாக சொல்கிறேன். அப்போ நல்லவர் கெட்டவர் என்ற அந்த தீர்மானத்தை எங்களுக்கு பொதுவாக தாருக்கும் எங்களுக்கு எடுக்க இயலாது வெளித்தோட்டத்தை வச்சு. ஆனால் அல்லாஹ் இவரை பற்றி வர்ற மரணத்துக்கு பிறகு சில சாட்சிகளை முன்னே கொண்டு வருவான், அது உண்மையாயிக்கும். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்குள்ளே சிறந்தவர்கள், இந்த மனித சமுதாயத்திலே சிறந்தவர் என்று அடையாளப்படுத்திய ஒரு சாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்ற பொழுது சொன்னார்கள், ஹைருன் நாஸ், இந்த மனித சமூகத்திலேயே சிறந்த ஆக்கள் தாரண்ட அன்ஃபாஹும் லின்னாஸ், மனுஷர்களுக்கு பயன் தரக்கூடிய ஆக்கள். அப்போ மக்கள்லே சிறந்தவங்க ஆம்பளைகளும் தான் பெண்களும் தான். சிறந்தவங்க யாருண்டா இவங்களால் மற்றவங்களுக்கு பயன் ஈக்கணும். இது இப்னு ஹிப்பான் எல்லாம் இந்த ஹதீஸ் வருது. ஒருத்தர் மார்க்கத்தை படிச்சிருக்கார், இவர்கிட்ட இந்த இந்த படிப்பால் மார்க்க குர்ஆன் சொன்ன அறிவால் மற்றவர்கள் பயன் கிடைச்சோணும். ஒரு பயானூடாகவோ அல்லது ஒரு புத்தகத்தை எழுதி வெளியாக்குவதனூடாகவோ, எந்த அடிப்படையில் குர்ஆனை படித்து கொடுப்பதனூடாகவோ இவர் அறிவால் பயன் கிடைக்கணும். ஒரு இன்ஜினியர் ஆகிக்கலும், ஒரு டாக்டர் ஆகிக்கலும், எந்த தரத்தில் இருந்தாலும் இவங்களால் பயன் கிடைக்க வேண்டும். அல்லது ஒரு ஆளுமையுள்ள ஒரு மனுஷன், ஒரு பலமுள்ளவர், ஒரு செல்வாக்குள்ளவர் என்ற இவரால் இந்த சமூகத்துக்கு பயன் கிடைக்கணும். இதைத்தான் இஸ்லாம் விரும்புது. இவங்க தான் மக்கள்லேயே சிறந்தாக்கள். இன்றைக்கி மனுஷனுங்களுக்கு பார்த்தேன்னு சொன்னால், அவன் நான் திண்டு குடித்து ஏண்ட புள்ள குட்டி நாங்கள் வாழ்ந்துட்டு போனால் சரியென்று நினச்சி ஒரு சமூகத்தை எங்களுக்கு பார்க்கலும். எங்களுக்கு வாழத்துக்கு ஊடிந்தா, எங்களுக்கு ஒரு தொழில் வியாபாரம் இருந்தால் எங்களோட புள்ள குட்டின்னு சிந்திக்கிற ஒரு சாராக நாங்கள் சமூகத்தில் பார்க்குறோம். அப்போ இவங்களால் சமூகத்துக்கு பயன் இல்லை. அப்போ ஒட்டுமொத்த சமூகத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கணும். ஏண்ட அயல் வீடு, ஏண்ட குடும்பம், ஏண்ட சமூகம் என்று எல்லாருக்கும் எல்லா துறையில் சிந்திக்கலாவிட்டாலும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திப்பதை வச்சு நாங்கள் எங்களுக்கு சிந்திக்கலாம். இவங்க தான் மனித சமூகத்தில் சிறந்த சாரான ரசூல்லா சொல்லிட்டு இன்னும் இதை தெளிவாக ரசூல்லா எடுத்துக்காட்டு. உங்களால் எப்படி மக்களுக்கு பயன் கிடைக்கணும் என்ற செய்தியையும் துல்லியமாக ரசூல்லா எடுத்துக்காட்டுற. என்ன சொன்னாங்க? அஹப்புன் நாசி இலல்லாஹ், அல்லாவுக்கு அமல்களை மிக விருப்பமானது என்னென்றால் அன்ஃபாஹும் லின்னாஸ், அல்லாவுக்கு மனிதர்களில் மிக நெருக்கமானவரும் விருப்பமானவர்கள் தாரண்டா மக்களுக்கு இவங்களால் பயன் கிடைக்கணும் என்று சொல்லிட்டு ரசூல்லா சொல்ற வா ஹப்புல் அமாலி இலல்லாஹி அஸ்ஸ வஜல், அமல்களில் அல்லாவுக்கு மிக மிகவே விருப்பமான அமல் என்று சொன்னால் நான் நினைப்போம் டைமுக்கு தொழுகு என்று, அதுக்கு பெரிய அமல் தான். சல்லி இருந்தால் ஹஜ்ஜுக்கு போகிறோன்னு நினைப்போம், ஜகாத்தை கொடுப்போம், இதெல்லாம் கடமைகள். இதெல்லாம் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுரூருன் யுத்கிலுஹு அலா முஸ்லிமீன், உங்களோட ஒரு சகோதரன முஸ்லீமுக்கு நீங்கள் அவரோட உள்ளத்தில் நீங்கள் சந்தோஷத்தை போடுவது. ஒருத்தன் ஒரு ஃபெடப்பளிப்பார், வாழ்க்கையில் ஏதோ ஒரு லொஸ்டாகிட்டிப்பார், இவருக்கு ஒரு நாங்கள் மன அமைதிக்கான ஒரு வார்த்தையை செல்லுவதும் நாங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது தான். அவருடைய சிக்கலில் பிரச்சனையில் பங்கு கொள்வதும் நாங்கள் அவருக்கு மனசை சந்தோஷப்படுத்துவது தான். ஒரு நோயிலிப்பார், அந்த நோயில் அவர் விசாரிப்பது, அவருக்கு உதவுவது, ஹெல்ப் பண்ணுவது எல்லாம் என்னது?
இது ஒத்தட உள்ளத்துக்கு சந்தோஷத்தை போடுவதுதான். இஸ்லாம் எங்கேயுமே நீங்கள் தொழுங்கோ, தஹஜத்தையும் தொழுங்க, சுன்னத்தான விஷயங்களை இதோட நிக்கல் இஸ்லாம். இந்த ஒவ்வொரு தொழுகையும் எங்களோட எல்லா செயல்பாடுகளும் மற்றவனை பற்றி சிந்திக்க வைக்க வேண்டும். ஒட்டுமொத்த சமூகத்தை பற்றி என்னால் என்ன செய்யலும் என்று எங்களை பற்றி மற்றவர்களை பற்றி சிந்திக்க தூண்டணும். ரசூலுல்லாஹ் இதைத்தான் பட்டியல் போடுற. எப்படி நீ ஒரு முஸ்லீம்ட உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்து, அவனை பார்த்து நாங்கள் பொறாமை கொள்வதோ அவனை கீழே போடுவதோ இந்த மாதிரி பார்வையை நாங்கள் பார்க்காம அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. யக்ஷிஃபு அன்ஹு குர்பா, அல்லது அவர்கிட்ட ஒரு பிரச்சனையில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும். கஷ்டத்தை நீங்கள் போக்குவதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு யக்தி அன்ஹு தைனன், ஒரு கடன் பிரச்சனையில் வாழுவார், பார்க்கறதுக்கு நல்லா தான் இருப்பார் தோட்டத்தில், இப்படி அல்லது நம்பிக்கையில் வந்து அவங்கள்ட்ட கேட்பார், இருந்தால் கொடுப்பது தான் ஈமானுக்கு அடையாளம். அவன் பொல்லு போடுவோன்னா எங்களுக்கு தெரியும், கொடுக்க தேவையில்லை. உண்மையிலே குர்ஆனோடு சுன்னாவோடு வாழ்ந்து அவருக்கு தேவையென்று கேட்டு வந்த ஒருத்தருக்கு இடிச்ச கொள்ள நாங்கள் கொடுக்காம இருப்பது நல்ல பண்பல்ல. ரசூலுல்லாஹ் சொல்லு, இப்படியானாக்கள் நீங்கள் தேடி கொடுங்கோ, அவருக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு பார்க்கலாம், இன்றைக்கி பாடசாலைக்கு சில கொப்பிகள் எடுக்கிறதுக்கே வக்கில்லாத சிலாக்களை பார்க்கணும், வசதி இல்லாத பிள்ளைகளை. ஒரு பேக் எடுக்கிறதுக்கு வசதி இல்லாத இந்த சிச்சுவேஷன் எங்களுக்கு பார்க்கலாம். ஒரு காலுக்கு போட்டு ஒரு ஷூ வாங்கிறதுக்கு வசதி இல்லாத பிள்ளைகள் நிறைய பேர் எங்களுக்கு பார்க்கணும். குடும்பங்கள் எங்களுக்கு நிறைய பார்க்கலாம். இவங்களை தேடி ஏண்ட புள்ள எல்லாம் சரி, ஏண்ட புள்ள படிக்கிற மாஷாலாண்டு நாங்கள் இதில் தங்கி இருப்பது அல்ல. அந்த பிள்ளையோட படிப்புல அருளோ, அந்த புள்ள நல்லா வரணுமோ என்று சொன்னால் இந்த கொடுக்குற தர்மங்களும் நாங்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ளா இருப்பது எங்களோட வாழ்க்கையில் நிறைய தாக்கம் செலுத்தும். ரசூல் ஸல்லல்லாஹு தொடர்ந்து சொன்னார்கள், தத்ருது அன்ஹு ஜூஅன், பசித்த ஒரு ஆளுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுங்க, இது பெரிய தர்மம். ரசூலுல்லாஹ் சொல்லு, நாங்கள் மட்டும் வயிறு நிரம்ப உண்ணுவதல்ல, அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருந்தால் இந்த ஊரில் இருக்கிற எங்களோட குடும்பத்தில் இருக்கிற குடும்பத்தையும் தான் நாங்கள் தேடணும். இல்லாதவர்களை தேடி அவங்களுக்கு உணவு கொடுப்பது, ஏழைகளை தேடுவது, கஷ்டமானாக்களை தேடுவது, அனாதைகளை தேடுவது, இப்படி இவர்களுக்கு பசியை போக்குவது, இது நாங்கள் மக்களுக்கு பயனுள்ளதுக்கு அடையாளம் தான். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் கடன் கொடுத்து உதவுவது, அவர்களுக்கு உண்ண கொடுப்பது, அவரோட கஷ்டத்தில் நீங்கள் பங்கு கொள்வது, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்கிற வல அன் அம்சியமா அஹின் லி ஃபி ஹாஜத்தின் அஹப்பு இலைய மின் அஅதகிஃப ஃபி ஹாதல் மஸ்ஜித். நான் என்னுடைய ஒரு சகோதரனுடைய தேவைக்காக வேண்டி என்னால் அவருடைய விஷயம் பூர்ணமாக்கப்படணும், அவரோட பயணிப்பது என்பது நான் இந்த மஸ்ஜிது நபவி பள்ளியில் இத்திகாஃப் இருப்பதை விட சிறந்தென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதெல்லாம் ஷேக் அல்பானி சில்சிலா சஹியாவில் சஹியான ஹதீஸன் அவர் பதிவு செஞ்சது எங்களுக்கு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு பார்க்கலும், நாங்கள் இன்றைக்கு நல்ல ஆக்கலண்டா எங்களை வெளிப்பாடு நான் நல்லவர் என்று சொன்னால் நாங்கள் மற்றவன கஷ்ட துன்பத்தில் நாங்கள் பங்கு கொள்ளணும். மற்ற ஆக்கள பிரச்சனைகளை எங்கள் டீந்தா எங்களோட வசதிக்கு ஏற்ப நாங்கள் அவங்களோட துன்பத்தில் துயரத்தில் பங்கு கொள்ளணும். இவங்க தான் பயனுள்ளவர் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தி எங்களுக்கு பார்க்கலாம். எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களை அதிகமான ஆக்கள் இன்றைக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் புதுனம் பார்க்கறது எங்களுக்கு பார்க்கணும். ஒருத்தர் வியாபாரத்தை பணியை விழுந்துட்டா, திடீரென நல்லா இருந்த நோயில் பணியை விழுந்துட்டால், கஷ்டத்தில் அவர் விழுந்து விட்டால், நாங்கள் நிறைய பேர் அல்லாஹ் அருள் செஞ்சாக்களை தவிர வேடிக்கை பார்க்க, கூத்து பார்க்க, நல்ல மாஷா அல்லா பேசியதை சிரித்து கொண்டு தான் பேசுகிறது, உள்ளத்து நல்லது இருக்காது, விழுந்தது நல்ல என்று சிந்திக்கக்கூடிய ஆக்கள் இந்த சமூகத்தை நாங்கள் நிறைய தான் பார்க்குறேன். இன்றைக்கு பாருங்கள், பொது பணிகளில் நிறைய பேர் ஈடுபடுவாங்க, ஆண்களும் ஈடுபடுவே பெண்களும் ஈடுபடுறது எங்களுக்கு பார்க்கலாம். இன்றைக்கு ஊருக்கு ஒரு பெரிய ஒரு வெள்ளம் வந்தால் அதில் ஈடுபடுவாங்க, அல்லது ஒரு மண் சரிவு, அல்லது பாரியொரு ஏதோ ஒரு நிலநடுக்கம், ஏதோ ஒரு பாதிப்பில் பங்கு கொள்ள பெண்களாக இருந்தாலும் ஒரு ஏதோ ஒரு சொசைட்டி இதால் ஒரு ஜனாதா சங்கமோ அல்லது ஒரு எளியவர்களுக்கு உதவி பண்ணுற ஒரு விஷயம் ஏதோ ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. அதில் சில விஷயங்களை செய்யக்குள்ள கூட எங்களால் பயன்தான் கிடைக்கும். அவங்க அல்லாவுக்கு இஹ்லாஸோட முன்னுக்கு இருப்பாங்க. இந்த ஊரில் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு நான் கொப்பி கொடுக்க போகிறேன், அல்லது சில பிள்ளைகளை தேடினாங்க யூனிஃபார்ம் கொடுக்க போகிறோம், உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க. இப்படி சில நல்ல பணிகளை செய்யக்கொள்ள ஆண்களை பார்த்தா சில நிறுவனங்கள் நடத்துவாங்க, சில நல்ல சமூக பணிகளை செய்வாங்க. அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லாட்டி அந்த ஆளுமை இருக்கும். சில ஆட்கள் நிறைய செலவுக்கான வழிகளை செய்வாங்க. இப்படியெல்லாம் இந்த சமூக பணிகளை செய்யக்கொள்ள அவர் பள்ளியில் தலைவராக கேளும்,
ஒரு நிறுவனத்துக்கு ஒரு பொறுப்பாளர் ஆயிப்பார், அதில் பெண்கள் சங்கத்தில் ஒரு தலைவராக செக்ரட்டரி ஆயிப்பார், அதில் ஒரு நிர்வாகி இருப்பார். இவங்களை வந்து சிலாக்கள் சும்மா தாருக்கு மாறாக விமர்சனம் பண்ணதை எங்களுக்கு பார்க்கணும். அவர் செய்யவும் இல்லை, மற்றவங்களை செய்ய விடவும் இல்லை. அப்போ அல்லாஹ் தஆலா இப்படியானாக்களை விரும்பவே மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்லுன்னு சொன்னால், அல் முஃமினுல் லதி யுகாலித்துன் நாஸ், எந்த மூமின் சிறந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ற ஒரு மூமின் இருக்கிறார், அவர் வீட்டுக்குள்ளே முடங்கி அவரால் எந்த சமூகத்துக்கு பயனும் இல்லை, அவரால் மத்தாக்களோட அவங்களோட கலந்து பேசி கதைச்சி மத்தாக்கள சிக்கல்களை சிரமங்களை அதை உள்வாங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் வீட்டில் இருக்கிறார். இப்படியான ஒரு மூமினை விட மக்களோடு ஒன்றரை கலந்து அவங்களோட பேசி அவங்களோட கஷ்டத்தில் அவங்களோட துன்பத்தில் அவங்களோட நோய் விஷயங்களில் பிரச்சனைகளில் பங்கு கொள்கிறோம், இந்த மூமின் தான் சிறந்தவர் என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு பார்க்கலாம். ஆகவே நாங்கள் வெறுமனே புகாரியில் அஹ்மதுல எல்லாம் இந்த ஹதீஸ் வாரத்தை எங்களுக்கு பார்க்கணும். வெறுமனே நாங்கள் சும்மா நாங்கள் எங்களோட புள்ள குட்டி மட்டும்தான் ஏதோ பல ஆயிரக்கணக்கு 100 வருஷங்கள் வாழ வந்ததை போன்று வெறுமனே நாங்கள் வாழ்ந்துட்டு போனால் எங்களால் மக்களுக்கு பயன் இல்லை. அப்போ நாங்கள் சிந்திக்கணும், என்னால் எதை செய்யலாம், அல்லாஹ் எனக்கு சல்லியை தந்தால் என்ன செய்யலாம், அல்லாஹ் அறிவை தந்தால் எனக்கு என்ன செய்யலாம், எனக்கு வேறு திறமைகளை தந்தால் மக்களுக்கு என்ன செய்யலாம், நான் ஒரு ஆசிரியராக இருந்தால் என்ன செய்யலாம் என்று சிந்தித்து எங்களால் பயனுள்ள இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் செய்யணும். பாருங்கள், இந்த உலகத்திலே நீதமான ஒரு நீதிபதி என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க தான். அவங்கள விட நீதிவான் உலகத்தில் யாருமே இல்லை, நீதமானவர். அவர் ரசூலுல்லாஹ் எவ்வளோ சமூக பணிகளை செஞ்ச, வஹி இறங்குது ஒரு பக்கம், ரசூலுல்லாஹ் நிறைய சமூக பணிகளை செஞ்சதை எங்களுக்கு பார்க்கலாம். அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு முறை ஒரு யுத்தத்துக்கு போய்த்து வந்து கனிமத்துடைய பொருள்களை வந்து பங்கீடு செஞ்சாங்க. யுத்தத்தில் கிடைச்ச பொருள்களை இவைகளை ஏழைகளுக்கும் கொள்கைப்பட்டுள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பங்கீடு செய்ய கொள்ள அங்கே ஒரு முனாஃபிக் வருகிறான். அந்த சமுதாயத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியில் இனம் காணப்பட்ட ஒரு முனாஃபிக் வந்து என்ன சொன்னு சொன்னால், யா முஹம்மத் இன்னகலம் தஅதில், முஹம்மதை நீங்கள் வந்து சரியாக நீதம் செலுத்தவே இல்லை, நீங்கள் கொடுத்த இந்த பங்கீடு சதக்காக்கள் எல்லாம் இது நீங்கள் சரியான ஆக்களுக்கு கொடுக்கல, உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் உங்களோட குடும்பம் என்று உங்களோட ஈக்கியாக்கள் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அப்போ நீங்கள் அநியாயம் செஞ்சுக்கன்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ்ட முகம் சிவந்து போகுது, மாதுளம் பழத்தை போல மாறி ரசூலுல்லாஹ்க்கு ஆத்திரம் வர, அவர் மனுஷன் தானே. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன ஃபமை யாதில் இல்லம் யாதில் ஃபமை யாதில், நான் நீதம் செலுத்தாவிட்டால் தார நீதம் செலுத்துவது என்று ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டுட்டு பக்கத்தில் இந்த உமர் ரலியல்லாஹு சொன்னேன், அல்லாஹுடைய தூதரே இவனை கொஞ்சம் முட்டு தாங்க, எனக்கு இவனை களத்தை நான் சீவி உன கையிலே தருவதாக ரசூலுல்லாஹ்ட்ட உமர் ரலியல்லாஹு அந்த கோவத்துக்கு சொன்னார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வந்து அவரும் ஒரு மனுஷன்தான், இன்றைக்கு சமுதாய பணிகளை நாங்கள் செய்யக்கொள்ள நல்ல விஷயங்களை செய்யக்கொள்ள 10 ஜாய செல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் மன ஆறுதலுக்கு ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன செய்தி? ரஹிமல்லாஹு மூசா, அல்லாஹு தஆலா மூசாவுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்யட்டு, அல்லாஹ் அருள் செய்யட்டு, கத் ஊதிய பி அக்ஸர மின் ஹாதா ஃபஸபர், மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னோடு பல விதத்தில் வந்து சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். தௌவா காலத்தில் ஃபிரௌனோடு ஹாரூன் நபி 2 பேரும் சேர்ந்து ஃபிரௌனுக்கு அந்த தாவா பிரச்சாரத்தை செய்கிற பொழுது பல விதங்களை முன்வைக்கின்ற பொழுது அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அவருக்கு அநியாயம் கொடுத்த தொல்லையை கொடுத்தான், இறுதி நேரத்தை கொலை செய்ய வேண்டும் என்று அவரை விரட்டி கொண்டு வந்து கடலுக்கு போனதில் நாங்கள் பார்க்குறோம் வரலாற்றில். அப்போ என்னென்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னை விட இந்த மூசாக்கு வந்த சோதனைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சுப்ஹானல்லாஹ் அவர் சகித்து கொண்டார், பொறுமை காத்தார் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அவரோட மனதை செஞ்சு கொள்வதை எங்களுக்கு பார்க்கணும். எனவே தான் இப்படி இந்த சமூகத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படி ஒரு அவப்பேர் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கொள்ள அல்லாஹ்வுக்கு நாங்கள் செஞ்சால் இஹ்லாஸோடு செய்தால் அல்லாஹ் அதை எப்பவும் ஒரு நாளைக்கு வெளிக்காட்டுவான். எங்களை விமர்சனம் பண்ணக்கொள்ள, எங்களை பற்றி தேவையில்லாத கருத்துக்களை செல்லக்கொள்ள ஆத்திரம் வரும், கோபம் வரும், எங்களுக்கு கடுமையான அது மனுஷன் இயல்பு தான். அப்போ எங்களுக்கு அதை வந்து விமர்சனங்களை வந்து சுமந்து கொள்ள இயலாது, இது மனுஷன் இயல்பு தான். ஆனால் ரசூலுல்லாஹ் பார்த்தாலே என்னது அவருக்கு நீ சூனியக்காரன் ரசூலுல்லாஹ் கேசின்னு எங்களுக்கு பார்க்கணும், ரசூலோட முகத்தில் துப்பியத்தை எங்களுக்கு பார்க்கலாம், நீங்கள் ஒரு சூனியக்காரன் நீங்கள் ஒரு பொய்யன் ரசூலுல்லாஹ் சின்னத்தை எங்களுக்கு பார்க்கலாம். அவ்வளோக்கு அந்த ஜாகிலிய சமூகமே நம்பிக்கையாளர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு
முகத்தில் துப்பினத்தை எங்களுக்கு பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்க்கு வீட்டிலேருந்து வெளியே வரையலாது. பக்கத்து வீடு அபூஜஹல், இந்த உத்துபா போன்றவர்கள் வெளியே போகலாம், முட்களையும் கற்களையும் போட்டதை எங்களுக்கு பார்க்கலாம். அவ்வளோ நீதமான ஒரு ஆட்சியாளர். இதை செல்லுண்டா நாங்கள் நல்லவர்களாக வாழணுமெண்டா எங்களால் பயன் கிடைக்கணும். இப்படி நல்ல விஷயங்களை செய்கிற பொழுது எங்களை விமர்சனம் பண்ணுவாங்க, எங்களோட மனசை உடைத்து பேசுவாங்க. இந்த நேரத்தில் நாங்கள் இந்த வழிகாட்டலை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நான் செய்தது அல்லாஹ்வுக்கு தான் என்று வந்தால் உண்மையிலே நாங்கள் மக்களுக்கு பயனுள்ளவர்களாக மாறலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு எங்கள் இந்த மனித சமூகத்திலே நல்லவர் என்ற ஒருத்தர் அடையாளப்படுத்துகிறார். ஒரு முறை ரசூலுல்லாஹ் ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது கேட்டார்கள் தோழர்களை பார்த்து, தோழர்களே, அலா உஹ்பிருக்கும் பிஹைரிக்கும் மின் ஷர்ரிக்கும், உங்களில் கெட்டவங்களை விட நல்லவர்கள் நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தமான்னு கேட்டான். சஹாபாக்கள் எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க. 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, உங்களில் நல்லவர்கள் நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தமான்னு கேட்டார்கள். அப்போ சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே எங்களுக்கு அடையாளப்படுத்துங்கன்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் என்ன சொன்ன, ஹைருக்கும், உங்களே சிறந்தவர், மையுர்ஜா ஹைரோ வயுமனு ஷர்ருஹு, உங்களில் இந்த மனுஷனால் என்னால் நலவு தான் கிடைச்சும், என்னால் கெடுதி நடக்காதென்று இவரை பற்றி அந்த சமூகம் பேசும். மற்ற மக்கள் சொல்லுவாங்க, இவங்க தான் மனித சமூகத்திலே சிறந்தவர். வெறுமனே தொழுதுட்டு வெறுமனே இபாதத் செஞ்சு விட்டு வெறுமனே சில நல்ல காரியங்கள் நாங்கள் செஞ்சு விட்டு நான் இந்த பூமிக்கு என்னால் சுமையாக இருந்தா, தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் சுமை, தன்னுடைய குடும்பத்தாக்களுக்கும் சுமை, தன்னுடைய சமூகத்துக்கும் சுமை, இவனால் பிரச்சனை என்று சொன்னால் இந்த ஜமாத்துக்கும் பிரச்சனை என்று சொன்னால் இப்படி நாங்கள் இந்த பூமிக்கே சுமையுள்ளத்தராக நாங்கள் வாழ்ந்தால் எங்கள் அர்த்தமே இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற, நீங்கள் நல்லவரன்ற அடையாளம் என்ன தெரியுமா, உங்களைய பற்றி மற்ற மக்கள் இவரால் நலவு தான் நடக்கும், கெடுதி நடக்காதென்று உங்களை பற்றி மற்ற மக்கள் பேசுகின்ற அளவுக்கு இருக்கணும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவதை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, அப்போ நாங்கள் எங்களை நிறைய மாற்றணும். மற்றவர்களுக்கு உள்ளவர்களாக நாங்கள் ஈக்கணும் என்று சொன்னால் நாங்கள் எங்களை நிறைய சேஞ்ச் பண்ணி கொள்ள வேண்டும். எங்களை பற்றி நல்ல பதிவுகள் தான் வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், ஒரு முன்னறிவிப்பு செய்கிறேன். இந்த பூமியில் நீங்களே சாட்சியாளர் என்பதற்கு ஒரு செய்தியை பாருங்கள். ரசூலுல்லாஹ் இப்படி இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஜனாதா கொண்டு செல்லப்பட்டது, உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி. எல்லாருமே அந்த ஊர் மக்கள், சஹாபாக்கள் எல்லாருமே ஃபவுஸ்னி அலைஹா ஹைரா, எல்லாம் நலவு தான் பேசினேன். இவர் நல்லவர், நல்ல இபாதத்தாளி, நல்லவர், குடும்பத்தை சேர்ந்து வாழுவர், இவரால் பிரச்சனை இல்லை என்று எல்லாம் நல்லதை தான் பேசினேன். அப்போ ரசூலுல்லாஹ் வாஜிபாகி விட்டது 3 முறை சொன்னான். அதே நேரம் ஒரு ஜனாதா கொண்டு செல்லப்படுகிற ஒரு கெட்டவன், மோசமானவன், அந்த சமூகத்தில் கெட்ட பாவி என்று இனம் காட்டப்பட்டொத்தர், இவரை பற்றி அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஃபவுஸ்னி அலைஹா ஷர்ரா, இவன் கெட்டவன் தான் என்று, பாவி மோசமானவன் என்று எல்லாருமே சாட்சி சொன்னாங்க. உமர் இப்னு கத்தாப் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் இந்த நேரத்தில் வாஜிபாகி விட்டதுன்னு சொன்னார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு கேட்டார், அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் 2 ஜனாதாக்கள் கொண்டு செல்லப்பட்டது, இந்த 2 ஜனாதாவை கொண்டு போக்கொள்ளேம், ஒரு ஜனாதாக்கு மக்கள் நல்லதைத்தான் சொன்னேன், அப்போ நீங்கள் வாஜிபாகி விட்டதுன்னு சொன்னீர்களே, அது அர்த்தம் என்னென்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகி விட்டது. வாஜிபாகி விட்டது, நீங்கள் அவர் நல்லவர், நல்ல இபாதத்தாளி, இவரால் மற்றவருக்கு பயன் கிடைக்கின்ற அளவுக்கு நல்ல விஷயங்களை செய்தவர், குடும்பத்தோடு நல்லா இருந்தவர், சமூகத்தோடு நல்லா புழங்கியவர் என்றெல்லாம் இவரை பற்றி நலவு பேசினீர்களே, இதனால் இவருக்கு சுவர்க்கம் வாஜிபு. ஃபஅன்தும் ஷுஹதா உல்லாஹி ஃபில் அர்த், இந்த பூமியில் நீங்கள் தான் சாட்சியாளர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே நேரம் அல்லாஹுடைய தூதரே, ஒரு கெட்ட ஜனாதா கொண்டு செல்லப்பட்டது, இதுக்கு நீங்கள் வாஜிபாகி விட்டது சொன்னீர்கள் என்று விளக்கம் கேட்டோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதில் விளக்கம் என்ன தெரியுமா, இவரை பற்றி நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இவர் ஒரு கெட்டவர், இவனுக்கு தொழுகை இல்லை, அமலும் இல்லை, இவன் ஒரு கெட்டவன், பாவி என்று நீங்களாக தான் சாட்சி சொன்னீர்கள். எனவே வஅன்தும் ஷுஹதா உல்லாஹி ஃபில் அர்த், இந்த பூமியில் நீங்கள் தான் சாட்சியாளர்கள் என்ற ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். 3 முறை சொன்னார்கள் திரும்ப திரும்ப, இந்த பூமியிலே நீங்களே சாட்சியாளர்கள் என்ற ரசூலுல்லாஹ் 3 முறை திரும்ப திரும்ப சொன்னதை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே தான்
இந்த ஹதீஸை நீங்கள் நிதானமாக சிந்திச்சு பாருங்கள். நாங்கள் எங்களோட எல்லாரோட வாழ்க்கைக்கும் மத்தாக்கள் சாட்சியம்தான் முக்கியம். அவங்க எங்களை பற்றி நல்ல சாட்சி சொன்னால் எங்களோட மௌத்துக்கு பிறகு அதே எங்களோட சிறந்த முடிவுக்கு அடையாளமாக இருக்கும். எங்களோட மௌத்துக்கு பிறகு இவன் கெட்டவன், இவன் மோசமானவன், இவன் ஒரு பாவி என்று மக்கள் சாட்சி சொன்னால் எங்களோட கெடுதிக்கு அல்லாஹ் காப்பாற்ற அதுவே சாட்சியாக அமையும் என்ற செய்தியை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இந்த பூமியில் நாங்கள் வாழக்கொள்ள தாருக்கும் சுமையாக வாழ சரி, தாரு மலக்குமார்கள் அல்ல. தெரியாமல் சில பிழைகள் வரலாம், ஆனால் பொதுவாக வாழ்க்கையிலே கெட்டவனாக கெட்ட பண்புள்ளவர்களாக நாங்கள் வாழ்ந்தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாதா கொண்டு செல்லப்பட்டது. அந்த ஜனாதா ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், முஸ்ஸரீஹுன் முஸ்தராஹுன் மின்ஹு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வந்து இந்த ஜனாதா முஸ்ஸரீஹுன் முஸ்தராஹுன் மின்ஹு என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் முஸ்ஸரீஹ் என்று சொன்னீர்கள், முஸ்தராஹுன் மின்ஹு என்று சொன்னீர்கள், எனக்கு ஒன்றுமே தெரியாது என்னென்ன. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னால், முஸ்ஸரீஹ் என்றா யார் தெரியுமா? ஒரு நல்ல முஃமின், நல்ல சாலிகான ஒரு மனுஷன், நல்லவர், அவர் அல்லாஹ்வுட விஷயங்களே சரியாக இருந்தவர், மற்ற அவரோடு புழங்கக்கூடிய அந்த மக்களுடைய விஷயங்களையும் சரியாக இருந்தவர், நல்ல மூமின், இறைச்சம் உள்ளவர், பண்புள்ளவர். இவர் யஸ்ஸரீஹு மின் தஅபித் துன்யா வஅதாஹா இலா ரஹ்மத்தில்லா. இந்த உலகத்தில் கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டு 50, 60, 70 வாழ்ந்து விட்டு உலகத்துடைய எல்லா சுமைகளையும் முடித்து கொண்டு நிரந்தரமான கபருடைய வாழ்க்கைக்கு என்ன செய்கிறார்? ஓய்வு பெற்று போகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க தான் நல்லவர். முஸ்ஸரீஹ் என்று சொன்னார்கள், ஓய்வு எடுக்கக்கூடியவர். முஸ்ஸரீஹ் மின்ஹு என்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவங்க தார் தெரியுமா? இவனை மௌத்துக்கு பிறகு இவன் கெட்டவன், இவன் மௌத்தானத்தால் வந்து அந்த ஊரும் சந்தோஷப்பட்டது, அவர்களை சூழுள்ளவர்களும் சந்தோஷப்பட்டார்கள், மரமட்டைக்கும் சந்தோஷம், பறவைகளுக்கும் சந்தோஷம், உயிரினங்களுக்கும் வத்தவாப் உயிரினங்களுக்கும் சந்தோஷமே. இவனால் அவ்வளோ பெரிய தொல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அதனால் ரசூலுல்லாஹ் சொல்கிற இந்த எல்லா ஜீவராசிகளும், மரமட்ட, பூச்சி புழுக்கள் எல்லாமே, மனிதர்கள் உட்பட எல்லாருமே இவனை விட்டு ஓய்வு பெற்றார்கள். அவன் போனதே சந்தோஷம் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித்தராங்க. அப்போ சிந்திச்சு பாருங்கள், நாங்கள் நல்லவர்களாக மாறினால்தான், உண்மையிலே முடியுமானவர்கள் எங்களை நல்லவர்களாக மாற்றி கொண்டால்தான் அல்லாஹ் இந்த சாட்சியத்தை எங்களை மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான் இன்ஷா அல்லாஹ். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த பூமியில் மற்றவர்களுக்கு சுமை உள்ளவர்களாக மாற சரி. எவர் எதையும் பேசிட்டு போக இயலும், இல்லாத அவதூறு படுதூர சொல்லலாம். நாங்கள் எது ஈக்கியோ இல்லையோ அதுக்கு நாங்கள் பயப்பட எந்த அச்சம் பட தேவையில்லை, இல்லாத சொன்னால் நாங்கள் பயப்படவே தேவையில்லை. எனவே சகோதரிகளே, எங்களோட செயல்பாடுகள் இஹ்லாஸோடு ஈக்கணும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்களில் சிறந்தாக்கள் தாரு. பாருங்கள், இந்த சப்ஜெக்டே நாங்கள் பேசுன்னு சொன்னால் மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு நாங்கள் நல்லாக்கள் மத்தாக்கள் விரல் நீட்டி இவர் கெட்டவர், இவர் மோசமானவர் நாங்கள் விரல் நீட்டுறோம். இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் மத்தாக்கள் கை நீட்டத்துக்கு முதல்ல நாங்கள் நல்லவர்களாக வாழும் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டீங்க. முதல்ல ரசூலுல்லாஹ் ஒரு மனுஷர் வாரார், அல்லாஹுடைய தூதரே, ஐயுன்னாஸ் ஹைர், இந்த மனித சமுதாயத்தில் தார சிறந்தவர் என்று கேட்கிறார். இந்த மனித சமூகத்தில் தார சிறந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலு, வயசு போகும், இவருக்கு 60, 70, 80 வயசு போய்த்து கொண்டே இருக்கும், இவர் தான் சிறந்தவர். ஆனால் அமல்லேயும் சரியாக இருப்பார், அமலால் அவருடைய வாழ்க்கையை அலங்கரிப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், பொதுவான ஒரு வயசு இந்த உலகத்தில் வாழ பொதுவான ஒரு வயது என்னென்று சொன்ன ஆமார் உம்மத்தி மாபைன சித்தீன வசபீன். ஒட்டுமொத்த இந்த மனித சமூகத்துடைய வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தின 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதான் வாழ்க்கை. இன்றைக்கு அதே எங்களுக்கு காரணத்துக்கு கேளலாம். இது புதுசாக வர ஜெனரேஷனில் வந்து அதெல்லாம் எங்களுக்கு காரணத்துக்கு கேள, அது சாப்பாடு தின்னு இதெல்லாம் பாட்டு எல்லாமே நஞ்சு தான். அப்படி ஒரு காலமாக மாறி போய்க்குது. அப்போ அப்படி 50, 100 என்றெல்லாம் வாழ்ந்த ஒரு சமூகம் முந்தித்தான் வாழ்ந்த. இன்றைக்கு பயங்கரமான மௌத்தை நாங்கள் கேள்விப்படுகிறேன், திடீர் மரணங்கள் நாங்கள் கேள்விப்படுகிறேன். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்ன சாதாரண குறுகிய கால வயசு 60, 70 தான். ரசூலுல்லாஹ் சொன்ன எங்களோட உம்மத்தில் அதை அடையக்கூடியவர்களும் மிகவே அரிதானவர்கள் என்று செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த செய்தியோடு சேர்த்து. எனவே தான் எங்களுக்கு 50 தாண்டி வாழ கிடைப்பதுன்னு பெரிய ஒரு பாக்கியம்.
அல்லாஹ்வோட தௌஃபீக், அல்லாஹ் எங்களுக்கு செஞ்ச அனுகூலம். அப்போ இப்படியானாக்கள் அவங்க தொழுகையில் சரியாயிக்கணும், சுன்னத்தான விஷயங்களை சரியாயிக்கணும், லுஹா விஷயத்தில் லுஹா தொழுகையில் சரியாக இருக்கணும், கியாமுல்லைல் விஷயத்தை நாங்கள் சரியாயிக்கணும், அல்லாட மஸ்ஜிதுகளுக்கு நெருங்கணும், அல்லாட இந்த மார்க்க விஷய பயான் விஷயங்கள் அவர்கள் ஈடுபடணும், குர்ஆன படிக்கின்ற விஷயங்களில் ஈடுபடணும். ரசூல் ஸல்லல்லாஹு இதைத்தான் சொல்கிறாங்க அல்லாட குர்ஆன் ஓத விஷயத்தில். இன்றைக்கு எத்தனை பேர் குர்ஆனை சரியாக ஓதலாம் சிந்திச்சு பாருங்கள். குர்ஆன் ஓத விஷயத்தில் அதை படிக்கின்ற விஷயங்களில் நிறைய ஆர்வம் காட்டணும். மற்ற மக்களுக்கு என்னால் என்ன செய்யலும், ஒரு சதக்கா கொடுக்கலாமா, என்னால் பயன் கிடைக்குமா, இப்படி எதெல்லாம் நாங்கள் மக்களுக்கு செய்யலுமோ நல்லறங்களில் நிறையவே ஈடுபடுத்த அல்லாஹ் தஆலா இந்த வயசை தந்திக்கு. வெறுமனே மற்றவனை குறை பேசியதுக்கும் அவனை பற்றி கழுகுறதுக்கும் அல்லாஹ் தஆலா தரல. அல்லாஹ் தந்திருக்கிறான், நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக தான் அல்லாஹ் தஆலா 50 60 70 என்றெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு வயசை தந்திக்கிறேன். எனவே இதில் நாங்கள் நிறைய ஈடுபாடாகிக்கணும். ஒரு ஆணாயிருந்தால் அவன் பள்ளிக்கு வரணும். அவன் வயசு போல காலத்தில் என்ன செய்வான், பேரனை கண்டு பேத்தியை கண்டு இந்த முடியெல்லாம் பழுத்து பேச்சு இந்த வயசில் அவன் ஹராம் செய்தா, அவன் பாவத்தை ஈடுபட இல்லை, இதெல்லாம் நிப்பாட்டணும். அவன் நேரத்துக்கு பள்ளிக்கு வரணும், அவனுக்கு தகுதி இருந்தால் நடந்து வர வேண்டும், பள்ளி கட்டாயம் வர வேண்டும், ஜும்மாக்களுக்கு நேர காலத்தோடு வரணும், மக்களுக்கு நல்லதே செய்யணும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். இதே போன்று தான் பெண்களாகி அல்லாஹ் இப்படி வயசை கொடுத்து இந்த அவங்க அமல்களில் நிறைய ஈடுபாடாக ஈக்கணும். தஸ்பீஹாத்தில், இஸ்திக்ஃபாரில், நல்லறங்களை நாங்கள் ஈடுபடக்கூடியவராக இருப்பது தான் நல்லவர்களுக்கான அடையாளம் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித்தாராங்க. அதுபோல் அன்புக்குரிய சகோதரிகள், இன்னும் ரசூலுல்லாஹ் நிறைய எங்களுக்கு நல்லவர்களை பற்றி நிறையவே பட்டியல் போட்டார்கள். இன்னும் இந்த மனித சமூகத்திலே நல்லவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்திய இன்னொரு சாரார் யார் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஹைருன் நாஸ், இந்த மனித சமூகத்திலே மிக சிறந்தவர் யார் தெரியுமா? மக்களில் சிறந்தாக்கள் யார் தெரியுமா? ஜுல் கல்பில் மஹ்மூம், தூய்மையான உள்ளங்களை கொண்டவர்கள். கல்பு நல்லா இருக்கணும். தூய்மையான உள்ளமெண்டா உள்ளத்தில் வஞ்சகம், இந்த குரோதம், முனாஃபிக்தனம், ஒன்றை கண்டா திடீரென்று பொறாமல் அதை சுமந்து கொள்ளையலா, அதை கேட்கலா, அதை பார்க்கலா, ஒரு எலர்ஜிக் ஊடுகட்டினா பார்க்கலாது, இந்த மாதிரி இல்லாமல் அது வந்தாலும் இல்லாமல் ஆயிக்கொள்ளாங்க. இந்த உள்ளம்தான் அல்லாஹ்க்கு விருப்பமான உள்ளம். இது சரிந்தால் தான் மற்றெல்லாம் சரியாக போகும். எங்களோட உள்ளங்கள் இந்த சதை துண்டு இது சரியாகிவிட்ட சகோதரிகளே, பேசிய நானும் தான் நீங்களும் தான், இது சரியாகிவிட்டால் எங்களோட எல்லா செயல்பாடுகளும், அது கையாக இருக்கலாம், எங்களோட கண்ணாக இருக்கலாம், எங்களோட ஒவ்வொரு உறுப்புகளாக இருக்கலாம், எல்லாமே சரியாக செயல்படும், அல்லாஹ்க்கு பொருத்தமானதாக இருக்கும் என்றதை நாங்கள் விளைக்கணும். வல் லிசானி சாதிக், எங்களோட நாவு எப்போ உண்மையை பேசக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்ட சுத்தமான உள்ளத்தையும் உண்மையை பேசக்கூடிய நாவு, இந்த மாதிரி நாவுடையவர்களை தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான். இன்றைக்கு உங்களுக்கு பார்க்கலாம், பொறாமை, வஞ்சகம், இந்த கெட்ட எண்ணங்கள், மற்றவன் ஏதோ ஒன்றில் புடுந்தாக்கு சந்தோஷப்படுக, இதுதான் இன்றைக்கு பெருகிக்கு. ஒருத்தன் ஊடு கட்டின அவன் வருகிற பொறாமை, கல்யாண விஷயம் ஒன்று சரி வந்தால் வருகிற பொறாமை, அல்லாஹ் காப்பாற்றணும். ஒரு புள்ள ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகி முன்னுக்கு போனால் வருகின்ற பொறாமை, ஒரு மூமினுக்கு இது வரையில் வந்தாலும் அவன் அதை சகிச்சு கொள்ளணும். இதுதான் மூமின். இப்படியான உள்ளங்களை தான் அல்லாஹ் விரும்புகிறான். அப்படி இல்லையா எங்களை நாங்கள் மாற்றணும், உள்ளங்களை நாங்கள் கிளியர் பண்ணிக்கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த சொன்ன வல் லிசானி சாதிக், உண்மையை பேசுகின்ற, எப்போவுமே சத்தியத்தை உண்மையை பேசுகிற நாவுகளாக இருக்கணும். இன்றைக்கு பாருங்கள், பொய் எந்த அளவுக்கு எங்களை பெருகிக்கு. இஸ்லாம் உண்மையை வலியுறுத்திய போன்ற எந்த ஒரு மார்க்கத்தை சித்தாந்தத்தை எங்களுக்கு பார்க்கவே இல்லை. அந்த அளவு இஸ்லாம் உண்மையை வலியுறுத்திக்கத்தை எங்களுக்கு பார்க்கலாம். இன்றைக்கு பொய் நிறைய சர்வசாரமாக பேத்தாச்சு. எதை எடுத்தாலும் பொய் செல்லுவான். ஜோக் பண்ணதுக்கும் பொய் தான், ஒத்தரை குழப்பத்துக்கும் பொய். ஒரு விஷயத்தை கண்டுட்டு வந்தால் அதை செல்லக்கொள்ளையும் மாற்றி பொய்யைத்தான் செல்றது. ஒரு விஷயத்துக்கு சத்தியம் பண்ணலாமா என்று அல்லாட பள்ளிக்கு வாரான்னு கேட்டாலும் கண்டதை மாற்றி சத்தியம் பண்ணதுக்கு ரெடியான நிலைமையே சமூகத்தில் நாங்கள் பார்க்குறோம். அந்த அளவுக்கு பொய் அப்படியே மாறி போயிருக்குது. கண்டதை ஏதோ அதை மாற்றி அதுக்கு பல விஷயங்களை வச்சு சுபஹானல்லாஹ் செல்லத்தில் இவங்களுக்கு பார்க்கலாம். எனவே இந்த அளவுக்கு பொய் பெருகி பெய்த்து உண்மை இல்லாத ஒரு காலத்தை நாங்கள் வாழு. மார்க்கத்திலே உண்மை ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை, ஹக்கை ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை, குர்ஆன சுன்னாவை ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. அதே நேரம் வாழ்க்கையில் பார்த்தாலும் பேச்சிலையும்
எங்களோட நடைமுறையில் வந்து பொய்யத்தான் எங்களுக்கு ஆண்களில் பெண்களில் நிறைய எங்களுக்கு பார்க்கலாம், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. எனவே தான் எங்களோட உள்ளங்கள் நோயிட்டு இருந்தால் பொறாமை, குரோதம், வஞ்சகம், இந்த மாதிரி உள்ளங்கள் இப்படி முகசூதி என்றெல்லாம் இருந்துட்டு சொன்னால், பொய் இந்த மாதிரி இருந்துட்டு சொன்னால் இது முனாஃபிக்குடைய அடையாளம். ரசூல் அது நானும் தான் நீங்களும் தான். அது முனாஃபிக்குரிய பண்பண்டத்தை ரசூல்லா தெளிவாக சொன்னாங்க. அதை நாங்கள் எல்லோருமே மாற்றிக்கொள்ளணும். மாற்றி கொள்ளாவிட்டால் நாங்கள் நல்லவர் இல்லை என்றதை நாங்களே தான் முடிவு செஞ்சு கொள்ளணும். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பட்டியல் போட்டாங்க. நல்லவர்கள் அண்டு இது சமூகத்தில் தாரு என்றத்தை ரசூல்லா நிறைய பட்டியல் போட்டுற. அதில் இன்னொரு செய்தியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து, அலா உஹ்பிருக்கும், என்னுடைய தோழர்களை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா, பிஹைரி இபாதில்லா, இந்த அடியார்களில் வந்து நல்லவர்கள் நல்ல அடியார்கள் யாருன்னு உங்களுக்கு அடையாளப்படுத்துமான்னு கேட்டார்கள். அப்போ தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு சொல்லித்தாங்க, நல்லாக்கள் தாரேன் அத்தஈஃபுல் முஸ்ததஅஃபு, இந்த சமூகத்தில் வந்து பலகீனப்பட்டாக்கள், அவங்கள பார்த்தா தாருமே மதிக்கவே மாட்டாங்க. போடு உடுப்பை பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமிரைன், உடுப்பை பார்த்தா இத்து போயிருக்கும், அந்த அந்த பழசான் உடுப்பை தான் உடுப்பாங்க. இப்படியான தோட்டம் தாருமே கணக்கெடுக்க லா யுபாஹு லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, இவரை தாருமே இந்த சமுதாயத்தில் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆம்பளையும் தான் பொம்பளையும் தான். இவங்க ஆடை அணிஞ்சா இத்து போன இந்த மாதிரி தான் ஈப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வோட கனெக்ஷன், அந்த ஈமான், அந்த தக்குவா, இபாதாத் எல்லாம் வந்து அது சரியாக ஈக்கும். அப்படி ஒரு அல்லாஹ்வோட மிக நெருக்கமாக ஈப்பாங்க. நாங்கள் உண்மையில் ஒரு பள்ளிக்கு வந்து ஒரு ஊருக்கு வந்து இவர் அவங்களுக்கு தெரியுமோன்னு நான் கேட்டால், அந்த ஊரில் என்ன சொல்ல போகிற, அவர் சல்லி இந்த ஹாஜியார் எனக்கு தெரியுமென்னு சொல்லுற, ஓ இந்த மௌலவி எனக்கு தெரியுமென்னு சொல்லுவாங்க, ஓ இந்த பிரின்சிபல் எனக்கு தெரியுமென்னு சொல்லும். அல்லது இப்படி ஏதாவது போஸ்ட்டுகள் இருந்தால், பதவி இருந்தால், எனக்கு வாகனம் இருந்தால், பெரிய வசதி வாய்ப்புகள் இருந்தால், அறிவாற்றல் இருந்தால், ஒரு ஜட்ஜாக இருந்தால் ஓ தெரியுமென்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு மிஸ்கின், இவரோட உறவுகள் அல்லாஹ்வோடு சரியாக இருக்கும், இறைச்சம் உள்ளவராக இருப்பார். இப்படி ஒருத்தரை பற்றி கேட்டால் தாருமே செல்ல மாட்டாங்க. அப்படி அறிமுகமே இல்லாத சில ஆக்கள். இன்றைக்கு ஒரு கல்யாணத்தை ஒரு பெண்ணுக்கு பேசி போனாலும் அந்த பிள்ளைய வீட்டில் கஷ்டப்பட்டு சரியான அக்கீதாவை, சரியான மார்க்கத்தை கொடுத்து வளர்த்தி கேளும். தீனை கொடுத்திருக்கலாம், மார்க்கத்தை கொடுத்தி கேளும், சத்தியத்தை கொடுத்தி கேளும், நல்ல பண்பாடு, நல்ல இறையச்சம், பேணுதலை கொடுத்து அவங்க வளர்த்திப்பாங்க. ஆனால் கல்யாணம் பேசி மாப்பிள்ளையை போன என்ன சொல்லு, ஓ எல்லாம் நல்லம் தான், ஆனால் எனக்கு என் வீட்டோட இஷ்டத்துக்கு இவங்க தகுதி போதா, எனக்கு வந்து மெச்சாகுது குறவு, இப்படி தான் செல்லுங்களுக்கு பார்க்கலும். இன்றைக்கு வந்து என் வசதிக்கு, என் போஸ்ட்டுக்கு, என் அந்தஸ்துக்கு, படிப்புக்கெல்லாம் வந்து தரம் கொஞ்சம் எனக்கு போதா என்று செல்லுங்களுக்கு பார்க்கலாம். அந்தளவுக்கு தீன் எல்லாம் வந்து செகண்ட் குவாலிட்டி தான். தீன் இந்த அஹ்லாக்கு ஒன்றாவது பசுந்தீனா மட்டும் போதும் என்று தான் சிந்திக்கின்ற அளவுக்கு இந்த சமூகம் மாறி போய் எங்களுக்கு பார்க்கணும். எனவே தான் சிந்திச்சு பாருங்க, எங்கள்கிட்ட வந்து முதலாவது அடிப்படை தீனோடு அஹ்லாக் இருக்கணும். அப்படியானாக்களை தான் அல்லாஹு தஆலா விரும்புகிற செய்தி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தார. எனவே தான் இந்த சமூகத்தில் பலகீனப்பட்டு போய்க்கு தாருமே கணக்கெடுக்கலேண்டிக்கு இவங்களோட உறவுகளை பார்த்து எங்களுக்கு தெரியா, அல்லாஹ்வோட பலமாகிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவ் அக்ஸம அலல்லாஹ், அல்லாஹ் மீது இவங்க ஒரு சத்தியத்தை பண்ண ஒரு டைமுக்கு அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் எல்லாம் எங்களுக்கு பார்க்கலாம். எனவே தான் இப்படி இந்த மாதிரி ஆக்கரும் நல்லவர் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துகிறாங்க. அதுபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ஹதீஸ் ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாருக்குமே தேவையான ஒரு ஹதீஸ் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உங்களில் சிறந்தாக்கள் தாரேன், ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களோட குடும்பத்துக்கு நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லவர். ஒரு ஆம்பளையாக இருந்தால் பொம்பளை கிட்ட, மனைவி கிட்ட அந்த குடும்பத்தில் இவர் நல்லவராக ஈக்கணும், நடிக்காம. பள்ளிக்கு நல்லவர், ஊருக்கு நல்லவர், சமூகத்துக்கு நல்லவர், ஸ்கூலுக்கெல்லாம் நல்லவர், முன்னுக்கு இப்பார், வேலை செய்வார், சமூக பணி செய்யலாம் செய்த. ஆனால் பொம்பளை கிட்ட, வீட்டில் பிள்ளைகளுக்கிட்ட எப்படி மோசமாக நடந்து கொள்வார். அவனுக்கு வேறு ஜாதி தொடர்புகள் இருக்கும், பிள்ளையோட பேச தெரியாது, பண்பாடு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ உங்களே சிறந்தாக்கள் தாரேன், உங்களை பற்றி உங்களோட மனைவி தான் சர்டிஃபிகேட் தரணும். பெண்களாக இருந்தால் பெண்களுக்கு ஆண்கள் தான் பெண்களை பற்றி நலவு சொல்லணும். இதை மாற்றி நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹைருக்கும் லி அஹ்லிஹி, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சிறந்தவராக ஈக்கணும் என்று சொன்னால்
உங்களை பற்றி உங்களோட மனைவிமார் உங்களை பற்றி சாட்சியம் பகரணும். இவர் நல்லவர், மாஷா அல்லா, கஷ்டம்தான், பிரச்சனை இல்லை, ஆனால் அல்லாஹ் பயந்தவர் என்ற சாட்சியத்தை பெண்கள் தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்போ தான் அவருக்கு சுவர்க்கம். அப்படி இல்லாமல் இவர் நடிப்பது, வேறு கள்ள தொடர்புகளை வச்சு கொண்டு இருப்பது, வீட்டில் முகத்தில் பாய்வது, எந்த நேரம் பிரச்சனை என்று சொன்னால் இந்த சர்டிஃபிகேட் அவருக்கு கிடைக்குமா சகோதரிகளே? ஆனால் வெளி உலகத்துக்கு நல்லவராக இருப்பார், நடிச்சு கொண்டு இருப்பார். அல்லாஹ் எங்களை காப்பாற்றும். இதே மாதிரி பெண்கள் சைடில் மற்றதை மாற்றி பார்த்தா எங்களை மாப்பிள்ளை மாறோம், நாங்கள் எந்த அளவுக்கு நடந்து கொள்கிறோம், அவங்க நாங்கள் மதிக்கிறா, எந்த அளவுக்கு அல்லாஹ்க்கு பிறகு சுஜூது செய்யணுமென்று பணிக்கப்படுமா இருந்தால் அவங்க தாண்டி செல்லப்பட்டாக்கள். அப்போ அவங்க நாங்கள் எந்த அளவுக்கு நடந்து கொள்ளுங்க, எங்களோட பண்பாடு என்ன, எங்களோட அஹ்லாக் என்ன, அவங்களோட நாங்கள் நல்லா நடந்து கொண்டா எங்களுக்கு சுவர்க்கம் என்ற சைரே நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டிய தேவைப்பாடிக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஈந்தா தான் நீங்கள் உங்களோட குடும்பத்துக்கு சிறந்தவர், உங்களுக்கு சுவர்க்கம், நீங்கள் மக்களிலே சிறந்தவர் என்ற செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பொதுவாக செல்வதாக இந்த ரசூலுல்லாஹ் பொதுவாகவே சொன்னார்கள். இன்ன ஹியாரக்கும் மஹாசினுக்கும் அஹ்லாக்கா, உங்களில் நல்லாக்கள் எப்போவுமே நல்ல குணம் உள்ளவர்கள். சல்லிக்கு பின்னாலும் குணம், அறிவுக்கு பின்னாலும் குணம், அந்தஸ்துக்கு பின்னாலும் குணம், பட்டம் பதவி எல்லாத்துக்கு பின்னாலும் நல்ல பண்பாடு அஹ்லாக்கு தீன் இருக்க வேண்டும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் இரத்தின சுருக்கமாக எங்களுக்கு சொல்லித்தார். எனவே தான் நாங்கள் பண்புள்ளவர்களாக எங்களை என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ளணும். அப்போ தான் நல்லவர்கள் என்ற பட்டியல் அல்லாஹு தஆலா எங்களை சேர்ப்பான். இதே நாங்கள் பேசுகிற ஏதோ இதில் எல்லாத்தையும் எங்களுக்கு இயலாவிட்டாலும் 1-2 சரி நான் கடைபிடித்து எங்களோட வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக பாருங்க. இன்றைக்கு உண்மையிலே நாங்கள் நினைக்க வந்து நான் அல்லாஹ்வோட பார்வையில், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரசூலுல்லாஹ்வோட பார்வையில் நான் நல்லா ஈக்கணும், நான் நல்லவனாக வாழணும்னு நாங்கள் விரும்பினா அல்லாஹ் அவர் அப்படித்தான் வைப்பான். உண்மையிலே ஃபல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, தாரு எங்களுக்கு இந்த மார்க்க விஷயங்களை பின்பற்ற செய்ய கஷ்டப்படுகிறார்களோ நாங்கள் அந்த வழியை சரியாக்குவோம், சுவர்க்கத்துக்கான வழியை லேசாக்குவோம். வாழ்க்கை கஷ்டம்தான், ஆனால் அல்லாஹ் சொல்ற கஷ்டப்படுபவர்களுக்கு நாங்கள் லேசாக்கி கொடுப்போம். அப்போ இன்றைக்கி தாரெல்லாம் நான் நல்ல அடிப்படையில் அல்லாஹ்வோட பார்வையில் ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நல்லவராக நான் வாழணும்னு விரும்பினா அல்லாஹ் நல்லவராக நிச்சயம் எங்களை வாழ வைப்பான். அப்படி இல்லாமல் நான் நல்லவரை நினைத்து கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்ன ஒன்றுமே இல்லை எங்கள்கிட்ட, ரசூலுல்லாஹ் நீங்கள் சிறந்தவர் என்று சொன்ன எந்த அடையாளமே இல்லை என்று நீங்கள் நடித்து கொண்டு இருந்தால் நீங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற அநியாயம் தான் அது. இப்படியான ஆக்கள் எங்களை மாற்றிக்கொள்ளணும். ரசூலுல்லாஹ் வந்து கெட்டவர்கள், மோசமானவர்கள், அவங்கள்ட்ட பண்புகள் அடையாளங்கள் ரசூலுல்லாஹ் நிறையவே அடையாளப்படுத்தின. இந்த மாதிரி பண்புகளையும் தான் இவைகளை நாங்கள் மாற்றி நல்லவர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வது காலத்துடைய நிச்சயமாக தேவை. எப்போ மாறுமானா மௌத்துற உணர்வு வந்தால் தான் எங்களுக்கு மாறும். மௌத்தென்ற பயம் வந்தால் மட்டும்தான் மாறும். அன்புக்குரிய சகோதரிகளே பாருங்கள், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சஹாபாக்கள், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொன்னேன், மக்களில் சிறந்தாக்கள் தாரன்னு கேட்கப்படுது. அமல்களில் வயசு போகும், அமல்களில் முந்தியவர். அதே மாதிரி சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே மக்கள்லேயே மிக மோசமான ஆக்கள் தாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்தால உம்ருஹு வஸா அமலுஹு, வயசு போகும், 50, 60, 70 என்று வயசு போய்கொண்டே இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் அமலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. என்ன ஃபர்லும் இல்லை, கிடைச்சா தொழுகை இல்லாட்டி இல்லை, அல்லாஹ் அருள் செஞ்ச ஆக்களை தவிர அமல்கள் ரீதியாக ஒன்றுமே இல்லை, குர்ஆனும் இல்லை, இபாதாத்துகளும் இல்லை, எந்த ஒன்றுமே எங்கெல்லாம் மற்ற மக்களுக்கு பயனுமே இல்லை, அமலே இல்லாமல் இருக்கிறார்களே, இவங்க தான் மனுஷனில் மிக மோசமான ஆக்கள். இன்றைக்கி பாருங்கள், சில ஆக்களை பார்த்தா உலகம் உலகத்தை தேடத்துக்கு ரெடி, உலகத்தில் என்னென்ன விஷயங்களுக்கு அதெல்லாம் வச்சு சம்பாதிக்கிறதுக்கு ரெடியாக எங்களுக்கு பார்க்கலாம். ஆனால் மார்க்கம் மண்டாதாரு படிக்க ரெடியா குறவு. அதே மாதிரி தான் அவங்களோட பெண்கள் தரப்பில் எங்களுக்கு பார்க்கலாம். உலக விஷயங்கள் உலகம் என்று எதையும் சாதிக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் மார்க்க விஷயத்தில் ஒரு வகுப்புக்கு வாரது, குர்ஆன் சுன்னாவை தேடுவது, அதை படித்த நேரம் ஒதுக்குவது, ஹதீஸில் நாங்கள் வாசிப்பது, இதுக்கு பார்த்தா டைமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனுஷரில் மிக மோசமான ஆக்கள் தாரு தெரியுமா? அல்லாஹ் இவனுக்கு வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுத்து அமல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு போகிறதானே, இவங்க தான் மனுஷர்களை மிக மோசமான ஆக்கள். எனவே சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை நீங்கள் எடுத்து பாருங்கள். 50, 60 வயசுன்னு அல்லாஹ் தஆலா எங்களை வாழ வச்சிருந்தா
சிந்திச்சு பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அஸர் அல்லாஹு இலம்ரிஇன், ஒரு மனுஷனுக்கு அல்லாஹு தாலா ஒரு அவகாசம் கொடுக்குறான், ஒரு சான்ஸை கொடுக்குறான். ஹத்தா அஹ்ஹர அஜலஹு ஹத்தா பல்லஹு சித்தீன சனா, அவனுக்கு 60 வருஷம் வாழ வைத்து 60 வயசில் 60 அவன் தாண்டிட்டான், இதுலேயும் அவன் திருந்தல்லை என்றால், தொழாதவன் தொழல்ல, சத்தியத்தை தெரிஞ்சு படித்து அவன் சத்தியத்தை விளங்கல்ல, அவன் அமல்களில் ஈடுபாடு இல்லை, பேரன் பேத்தியை கன்று மற்றவர்கள் நசியத் பண்ணக்கூடிய வயசு எல்லாம் பழுத்து போய்த்து, தாடியெல்லாம் பழுத்து, முடியெல்லாம் பழுத்து போய் பேரன் பேத்திகள் நிறைய கண்டவர், இவருக்கு அல்லாஹ் 60 வயசை கொடுக்கணும். சிந்திச்சு பாருங்க, இவனுக்கு கபூரு யாது வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உலமாக்களோட கருத்து என்ன, ஒரு முடி வெள்ளையா பழுக்கக்கொள்ளே அவனுக்கு அவன் பர்ஸகுடைய மௌத்துடைய அந்த உணர்வு வரணுமா. உலமாக்கள் ஹதீஸில் வச்சு செல்வது எங்களுக்கு பார்க்கலாம். அந்த 60 வயசுல அவன் என்ன செய்யணும், படிப்பினை பெறணும், செஞ்ச பாவத்தை நினைச்சோணும், தௌபா செய்யணும், நன்மையான விஷயங்களை போட்டி போடணும், ஹராத்தை உடணும், இசையை உடணும், படம் என்று மற்றவன் ஒரே குறை தேடுவது, மானமகப்படுத்துவது, கெட்ட விஷயங்களை பேசுவது, இந்த மாதிரி விஷயங்களை விட்டு மௌத்துக்கு தயாராகத்தான் அல்லாஹு தாலா 50 60 70 வயசு அல்லா எங்களுக்கு தந்திருக்கிறார். இது இல்லாமல் வேறெண்டுக்கும் இல்லை. இந்த வயசில் நாங்கள் திருந்தாட்டி அல்லாஹு தாலா வேறு சான்ஸ் எங்களுக்கு தரவே மாட்டான்வது ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய செய்தி. எனவே தான் அல்லாஹு தாலா இப்படி ஒரு வயசு உங்களுக்கு தந்திருந்தா அது பெரிய ஒரு பாக்கியம். அந்த வயசில் நாங்கள் நிறைய அமல்கள் ரீதியாக ஈடுபடணும், மற்ற மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள் நாங்கள் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தரணும். இன்னொரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்களில் மோசமான ஆக்கள், இப்போ நான் சொன்ன ஒன்று தான் மோசமான ஒருத்தர் தான், வயசு போயும் அமல் இல்லாத மோசமானவர். ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிஹஸ்பி இம்ரிஇம் மினஷ் ஷர் ஐ யஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம், பாவம் என்பதற்கு போதுமானது தெரியுமா, தன்னுடைய ஒரு சகோதரனை சகோதரியை வந்து இழிவாக பார்க்கு. எங்களுக்கு உண்மையிலே மத்தாக்களை பற்றி ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. அவர் கெட்டவர், இவர் மோசம், இவர் நரகவாதி சொர்க்கவாதின்னு எங்களுக்கு செல்லத்துக்கு இயலாது. அப்படித்தானே? நாங்கள் குர்ஆன் சுன்னால இருந்தாலும் எங்களுக்கு மற்றவங்களை பார்த்து அல்லாஹு ஆலம் ஒரு சான் இருக்கக்குள்ள அந்த முடிவு அல்லாஹ் மாற்றிடுவான். சில நேரம் அவர் செஞ்ச ஒரு நன்மையை வைத்து இப்படி ஜட்ஜ் பண்ணுவதுக்கு நாங்கள் தாரமே ரப் இல்லை. எனவே தான் எந்த ஒரு மனுஷனும் அவன் கஷ்டவாளியாக வாழுவான், கூலி வேலை செஞ்சு வாழுவான், மீன் வித்து வாழுவான். இந்த மனுஷனை பார்த்து அல்லாஹ்வோட நிறைய தொடர்பு இருக்கும், அந்தஸ்து இருக்காது, பட்டம் பதவி இருக்காது, ஒன்றுமே இல்லாத மனுஷனை பார்த்து கொண்டு இவன் எல்லாம் எப்படி என்று நாங்கள் இழிவாக பார்ப்பது ஒரு மூமினுக்கு அடையாளமே இல்லை. இது பெருமை கர்வம் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். எல்லாருமே அல்லாஹ்வுடைய இபாதுகள் அடியார்கள் தான். 3 நேரம் தின்ன போகிற மௌத்தா போனால் எல்லாரும் மையத்து தான். மௌத்தான ஆலிமன்னு சொல்ல போல, ஜட்ஜன்னு சொல்ல போல, தார்ம ஊரில் பெரியவர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, டீச்சர்னு சொல்ல போல, என்ன சொல்ல மையத்துன்னு தான் சொல்லுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, தாரமே மௌத்தா போனால் எல்லாருக்கும் 3 கஃன் துணி தான், 3 முடிச்ச போட்டு கொண்டு போய்த்து வச்சுட்டு வருவாங்க. நேற்று கூட உங்களுக்கு மையத்தை பார்க்கலாம். திடீரென்று அவரை கணவர் அந்த மாமா என்னோட பேசின மாறுவிட்டேன்னு அவருக்கே தெரியாது, அவரை தொழுதுட்டு போகிறாரு அண்ணன் மையத்து. இதுதான் மனுஷன் வாழ்க்கை. எங்களுக்கு எங்களை சொல்ல இல்லாத அப்படி ஒரு பயங்கர காலம், திடீர் மௌத்துகள் எல்லாம் எங்களுக்கு பார்க்கலாம். 3 கஃனால் 3 துணியால் சுற்றி 3 முடிச்சுக்களை போட்டு பேச்சு வச்சுட்டு வருவாங்க. இதுக்குத்தான் உலகத்தை நான் சல்லிக்காரன், நான் தான் பெரிய அறிவாளி, என்னை விட்ட தாருமே இல்லை, இந்த கர்வ பேச்செல்லாம் பட்டம் பதவி, நான் தான் மாஸ்டர், நான் தான் சேர், நான் தான் அப்படி இப்படி என்று பேசி இந்த பேச்செல்லாம் எதுக்கேன்? மௌத்தாகும் வரையில தான். தாரம் இந்த உலகத்துக்கு வரக்கொள்ள சல்லியோ ஏண்ட பதவியோ பட்டத்தை தாரம் எடுத்துக்கொண்டே வரல, யாராவது கோந்திக்கிற ஒன்றுமே கொண்டு வரல, எல்லாரும் சும்மா தான் வந்தோம். ஆனால் அல்லாஹ் தந்த அருள் அதுக்கு நன்றி செலுத்தியது, அல்லாஹ்க்கு அதை புகழுவது, அதனால் மற்றவர்களுக்கு உதவி பண்ணக்கூடியவர்கள் நாங்கள் மாறுவதுதான் நல்லவர்களுக்கு அடையாளம். இந்த உலகத்தை வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே சரி அவர் ஒரு சிறந்த ஒரு மனுஷன், ஒரு ஜனாதிபதி, எங்கே சரி அவரை புகழ்ந்து பேசிக்கியா? எங்கேயுமே பேசல. இகழ்ந்து பேசின யாருமே பேசல. பிலால் தான் அவரோட செக்ரட்டரியே, மெய் பாதுகாவலர். அந்த சமூகத்தில் வாழ்ந்த பலகீனமான அம்மார் பின் யாசிர், இந்த மாதிரி சஹாபா சுஹைபு ரூமி, இந்த பிலால் போன்ற அடிமை இந்த சமூகத்தை ஒதுக்கி பார்த்தாக்களுக்கு தான் இவங்க தான் ரசூலுல்லாஹ்வோட பாடிகார்ட் பாதுகாவலர்கள். அந்தளவு ஏழைகளோட உறவு வச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க பெரிய ஒரு சல்லிக்காரர், நிறைய பேருக்கு செலவு செஞ்சவர். எங்கே சரி நான் தான் சிறந்த கலீஃபா என்று அவரோட போஸ்ட பதவியை நான் சொர்க்கவாதி என்று பேசினார்களா? பேசவே இல்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்க ஒரு நீதமான ஆட்சியாளர்,
அப்படி பக்குவமானவர். எங்க சரி நான் தான் இபாதத்தாளி சிறந்த ஹலீஃபான்னு எங்க சரி சொன்னா? எங்கேயுமே செல்லல. ஈமான காலுக்கு கீழே போட்டு மிரிச்சு ஏண்ட பேரும் முனாஃபிக்கியோட பட்டியல் இருப்பதாண்டு சிந்தித்தாரு. அவரை மாற்றிக்கொள்வதற்கான வழிகிறத்தை அவர் பார்த்தாலே தவிர நான் சுத்தவாதி என்று எங்கேயுமே பேசல. அவர் இங்கே வந்து அங்கே செய்தான் ஓடுவான். நீதமான ஆட்சி, அவருக்கு சுவர்க்கத்தில் மாளிகை என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஒரு ஷஹீத் என்றெல்லாம் சொல்லப்பட்ட இந்த மனுஷனே எப்படி வாழ்க்கையை நடத்தினதுன்னு சிந்திச்சு பாருங்க. அப்படின்னா நாங்கள் தாரு என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த உலகத்தில் வாழக்கொள்ள யாரையும் ஏளனமாக பார்ப்பது, இழிவாக பார்ப்பது என்பது ஒரு மூமினுக்கு அடையாளமே இல்லை. இவங்க கெட்டவங்க என்று செய்ய ரசூலுல்லாஹி சொல்லி இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இன்ன ஷர்ரன்னாஸ் ஸுல் வஜிஹைன், மனித சமுதாயத்திலேயே எங்களுக்குள்ள பழகக்கூடிய இந்த நேரத்தில் வந்து மக்கள் மிக மோசமான ஆக்கள் தான் தெரியுமா? 2 முகத்தோடு வாழக்கூடிய ஆக்கள். இங்கே பேசக்குள்ள நல்லா பேசுவாங்க, இவங்கள்ட்ட வந்து ஒரு முகம் அங்கே ஒரு முகம், பேசக்குள்ள நல்லா நடிப்பாங்க. அங்கே போனால் இவன் தானே முனாஃபிக்கு தானே, இவன் கள்ளன் தானே, இவன் ஏமாத்துக்காரன் தானே என்று பின்னுக்கால மற்ற மக்கள்கிட்ட பேசுவான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித சமூகத்திலேயே ஒரு முனாஃபிக்கை நீங்கள் பார்க்கணும் என்று சொன்னால், இந்த குணம் எங்கள்கிட்ட இருப்பதென்று சொன்னாலும் அல்லாஹ் எங்களை காப்பாற்றணும். 2 முகமுடையவர்கள். இங்கே இந்த ஒரு முகத்தரை பேசி பின்னால் போய் அவரை பற்றி வேறு வேறுமாயெல்லாம் பேசுவாங்க. ஒரு மூமின் வெளிப்படையாக பேசுவான். இதுதான் உண்மை, இதுதான் நடந்த பிழை. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. முறையாக பண்பாக மூமினுக்கு அடையாளம். இதை நாங்கள் விட்டுட்டு பின்னுக்கு அவனை பற்றி இவனை பற்றி பேசுவதெல்லாம் இது ஒரு மூமினுக்கு அடையாளம் இல்லை, மனித சமூகத்தில் மிக மோசமான என்பதற்கு அடையாளம் இல்லத்தை நாங்கள் புரிஞ்சு நல்லவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க நல்லவர் என்று அடையாளப்படுத்தி ஒரு சிலரை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். கெட்டவர் என்று சொன்ன ஒரு சிலரை ஞாபகப்படுத்த நேரம் இடம் கொடுக்காது. எனவே அல்லாஹு தஆலா பேசிய இவர்களில் நல்லவர்களாக வாழ்ந்து எங்களால் இந்த பூமிக்கும் சுமை இல்லாமல் நாங்கள் மௌத்தா போனாலும் குர்ஆன் சுன்னாவோடு வாழ்ந்தார், ஏண்டியத்தை செஞ்சார். அந்த நல்ல இஹ்லாஸ் நல்ல எண்ணத்தோடு நாங்கள் வாழ்ந்த அல்லாஹு தாலா எங்களுக்கு அந்த நல்ல சாட்சியத்தை நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு கொண்டு வந்து தருவான். அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹு தாலா பேசி என்னையும் உங்களை எல்லாரும் அல்லாஹு தாலா ஆக்கி எங்களோட முடிவுகளை நல்ல முடிவு அல்லாஹு தாலா மாட்டி தரணும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.